சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிவிட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்த. என்ன மனம் சாம்பார். ஐயோ ராமண்ணா, உங்களை இட்லிக்கு சாம்பார் வைக்கிறத யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளவு டேஸ்டா வைக்கிறீங்கண்ணா. சாம்பார் நல்லா இருக்காமா? அப்போ கூட ஒரு 2 இட்லி வைக்கட்டுமாமா? இப்போதைக்கு இந்த 3 இட்லியும் போதும்னா, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறீங்க. சரிம்மா சாப்பிடுங்க. எருமை சாப்பாடு பார்த்துன்னு சாப்பாடு பத்தியே பேசிட்டு இருக்கா. முன்னாடி யாரு இருக்காங்கன்னு கூட கவனிக்கிறது இல்ல. அம்மா வேற அவ்வளவுதான் பார்த்து மறைக்கிறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆமா ராமண்ணா, வா அப்படியே வெட்டி முறிஞ்சிட்டு வந்துட்டால. ஒரு 10 இட்லி எடுத்து வைங்க, சாப்பிடட்டும். முன்ன பின்ன சாம்பார்ல சாப்பிட்டா தானே தெரியும். கஞ்சில குடிச்சவங்களுக்கு இது டிஃபரெண்டா தான் இருக்கும். போடுங்க அழுது ஊத்துங்க நல்லா. ஐயோ மாமியாரே, நீங்க முன்னாடி தான் இருந்தீங்களா? உங்களை நான் கவனிக்கவே இல்ல. ஆமா மாமியாரே, எங்க வீட்ல எல்லாம் பச்சை தண்ணில தான் சாம்பார் வைப்பாங்க. உங்க வீட்ல பருப்புல சாம்பார் வச்சிருக்கீங்களா? அதான் டேஸ்டா இருக்கு. ஆமாடி, பச்சை தண்ணில சாப்பிட்டவங்களுக்கு பருப்புல சாப்பிட்டா கொழுப்பு தான் வைக்கும். ஐயோ, கொழுப்பு நிறைய வச்சா அத்தை உங்களுக்கு கொழுப்பு கட்டி வந்துரும். எனக்கு கொழுப்பு கட்டி வருதா? உனக்கு வாய் நிறைய எல்லாம் இல்ல அத்தை, ஒரே ஒரு வாய் தான் எனக்கு இருக்கு. ஏடி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? சாப்பிட வந்தா மனுஷனை உண்மையா சாப்பிட்டு விட்டுறீங்களா? அத்தையும் நானும் சண்டை போடுறதுன்னு புதுசா என் வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவையும் நானும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிடுவோம். அதான் எங்களுக்கு 2 பேத்துக்கு டைம் பாக்ஸ். அப்படிதானே அத்தை? நீ என்ன நடுவுல கடந்து டென்ஷன் ஆவறா? ஆமா, இவ என் சக்காலத்தி. இவ கூட சண்டை போடாட்டி எனக்கு நேரமே போவாது. என்ன ஒரு வாய் பேசினேன்னு வாயை கிழிச்சிருவேன். சோனி, வாயை மூட மாட்டியா? கொஞ்சம் வாயை முட்டு சாப்பிடு. டேய், வாயை மூடிட்டு எப்படிடா சாப்பிடுறது? இந்த ஒரு இட்லிக்கு வாயை திறக்கட்டா? எப்படி நக்கல பேச? புருஷங்கிற மரியாதை கொஞ்சம் இருக்கா? அத்தை, என்னையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பசிச்சுனா 2 இட்லியை வச்சு சாப்பிடுங்க. அண்ணன் வச்ச சாம்பார் அல்டிமேட், சூப்பரா இருக்கு. ஐயோ, இவ அம்மா கிட்ட வம்பிடுத்து அவ வாயை புண்ணாக்காம விட மாட்டா போல. கண்ணு, இது சாம்பார் நிஜமாவே நல்லா இருக்கா? ஐயோ ராமண்ணா, எங்க அத்தை மேல சத்தியமா சொல்றேன், உங்க சாம்பார் சூப்பரா இருக்கு. எங்க அம்மாவும் வைப்பாங்க தான், அது வேற டேஸ்ட். நீங்க வைக்கிறது வேற டேஸ்ட். ஐயோ, அம்மா வேற மறைக்கிறாங்களே. சரி, நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருங்க. எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அங்க போறேன். ஏதாவது வேணும்னா குரல் கொடுங்க, நான் வரேன். ஏண்டி கேனச்சு, அவர் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தாரு. அவரு சாம்பார் ஆஹா ஓகன்னு சொல்லி எங்க அம்மாவை கோவப்படுத்த வச்சுட்டு இப்ப பாரு, அவரு எங்க அம்மாவுக்கு பயந்து உள்ள போயிட்டாரு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சாப்பிடுமா. ஏன் ஏஞ்சல், மாமாவை சாப்பிட கூட்டு வரேன் தானே போனேன். ஏன் இவ்வளவு கோவமா வந்திருக்க? என்னாச்சு? மாமாவா? நான் மாமாவை கூப்பிட்டேமா. மாமா அவர் பொண்டாட்டி கூட கொஞ்சிட்டு இருக்காராம். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருவாராம். என்னது கொஞ்சிக்கிட்டு இருக்காங்களா? உங்க அத்தை என்ன அவங்க 2 இதுக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு சொல்ற? நீ என்னன்னா எப்போ பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ற? இதுல எது உண்மை? சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணுமே. மாமா வரமாட்டேன்னு சொன்னது கூட எனக்கு கஷ்டமாவே இல்லம்மா. ஆனா அந்த பிச்சைக்காரி இருக்காளே. பிச்சைக்காரியா? யாரு? அதான் மாமாவோட பொண்டாட்டி. அவ சொல்றா, புருஷ பொண்டாட்டி கொஞ்சிட்டு இருக்க இடத்துல உனக்கு என்ன வேலை, நீ வெளியே போன்னு சொல்லிட்டாமா. அது எனக்கு ரொம்ப இன்சல் ஆயிட்டுமா. நீ வந்து என்னன்னு கேளு. என் பிள்ளைய பார்த்தா இன்சல்ட் பண்ணிருக்கா? அவ எங்க இருக்கா? சரி வா போய் பாப்போம். அவளை நான் இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன்.
அவிக்கு டிராகன் ஃப்ரூட்னா நல்லா பிடிக்கும். நம்மளும் வாங்கிட்டோம். இதை எப்படி அவகிட்ட போய் கொடுக்க? உள்ள போனா அவங்க அம்மா இருப்பாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க. எதுக்கு வம்பு? போன் பண்ணி அவளை வெளியே வர சொல்லுவோம். அக்கா, நீ இப்பெல்லாம் இங்க இருக்கிறத விட வேலை பார்க்குற வீட்டில் தான் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கு. உன்னை இங்க வீட்லயே பார்க்க முடியலையே. அப்படியெல்லாம் இல்லடி, குழந்தைய பார்த்துட்டு இருக்கேன்ல, குழந்தைய விட்டு வர முடியல, அதான் கூட கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கேன். ஆமா பவி, நீ வீட்ல இருக்கிறத விட அவங்க வீட்ல தான் ரொம்ப நேரம் இருந்த மாதிரி இருக்கு. ஆமா, நீங்களும் ஏன் அவ கூட சேர்ந்துக்கிட்டு அப்படியே சொல்றீங்க? அக்கா, உண்மையாவே தான் சொல்றோம். நீ அங்க குழந்தைய பாக்குறதுக்கு ஸ்டே பண்றியா இல்ல வேற யாரையாவது பார்க்க ஸ்டே பண்றியான்னு தெரியலையே. ஏ அமைதியா ரெடி, அம்மா வேற பக்கத்துல இருக்காங்க, கேட்டுற போகுது. ஏ என்னடி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் குசு குசு பழக்கம்றியா? உங்க அம்மா இருக்கிறதே மறந்துட்டீங்க போல. இதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அவ லூஸ் மாதிரி ஏதோ உளறிக்கிட்டு இருக்கா. என்னக்கா போன் வருது, பாக்குற ஆனா எடுக்க மாட்டே. யாரு? யாரும் இல்லடி, வாய மூடு. சாம் சார் என்ன போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த நேரத்துல போன் பண்ண மாட்டார. ஒருவேளை வெளியில நிப்பாரா? யாருமா போன்ல போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுத்து பேச மாட்டேக்கா. அது வந்து என் ஃப்ரெண்டு தான் அம்மா. அப்போ எடுத்து பேச வேண்டியதானம்மா. பரவாயில்லம்மா, நான் பிறவு பேசிக்கிடியே. யார் போன் அடிச்சிருப்பா? அக்கா இந்த திருட்டு முடி முடிக்கிறா. ஒருவேளை அந்த டாக்டர் போனோ? ஒரு நிமிஷமா, இதோ வாரேன். என்ன போன் அடிச்சுமே எடுக்கவே இல்ல? ஒருவேளை நம்ம வீட்டுக்கு தான் நிலவு பார்க்க கிளம்பிட்டு இருப்பாங்களோ? இல்லையே, இன்னும் அதுக்கு டைம் இருக்கே. சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அவ வரட்டி என்ன இந்த அவளுக்கு ஆசையா வாங்கின இந்த பழத்தை தான் அவள்கிட்ட கொடுக்க முடியாது. ஐ சாம் சார், அவர் எதுக்கு நம்ம வீட்டு முழுக்க நிக்கிறாரு? அப்போ இங்க இருந்து தான் போன் பண்ணிருப்பாரோ? எதுக்கு காலையிலே வந்துட்டாரு? சாம் சார் மேல பாருங்க. ஒய் பவி, ஒரு நிமிஷம் கீழே வாயேன். கீழே வரணும். இல்லங்க, இதோ வரேன். ஐயோ, இதே ட்ரெஸ்ஸோட போக கூடாது, சூப்பர் ட்ரெஸ் போட்டுட்டு போகணும். வாங்கத்தே, எப்படி இருக்கீங்க? மாமாலாம் நல்லா இருக்காங்களா? என்னப்பா ராகு, அத்தை ஏன் வந்தேன்னு கேட்ட மாதிரி இருக்கு. நீ கேக்குறத பார்த்தா சந்தோஷத்துல கேட்ட மாதிரி இல்லையே. ஐயோ அத்தை, உங்களை போய் நான் அப்படி கேட்பேனா? நான் சந்தோஷத்துல பூரிச்சு போய் தான் கேட்கிறேன். என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? உன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுதுப்பா. வாங்க மேடி, வந்து சாப்பிடுங்க. பரவாயில்ல ஜானகி, கொஞ்ச நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் சாப்பிட்றேன். எப்படி பேசுங்க இந்த அமெரிக்க குரங்குகள் ரெண்டும்? மூஞ்சில ஒரு சிரிப்பே கிடையாது. என்ன ஜானகி, ஓ மருமக இவதானா? ஒண்ணு இல்லாத வீட்டுக்காரி நீ சொன்னியே, அந்த பொண்ணு இவதானா? ஆமா ஆமா, இவதான். ஓ அப்படியா? டே ரகு, உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையாடா? போயும் ஒரு பிச்சைக்கார வீட்டுல போய் பொண்ணு எடுத்திருக்கா. பிடிச்சதே பிடிச்சாடா, ஒரு அழகான பொண்ணை பார்த்து பிடிக்க வேண்டியதானே. இவ ஆளும் மூஞ்சும் சை, எனக்கு சுத்தமா பிடிக்கல வேலைப்பா. ஏத்தே, நீங்களா இவ கூட வளர்ப்புறீங்க? நான் தானே இவ கூட வளர்ப்புறேன். உங்களுக்கு ஏன் பிடிக்கணும்? இப்படிதான் மைனி, இவன் பொண்டாட்டியை பத்தி நம்ம பேசிட்டா இப்படிதான் நம்ம மூஞ்சில அடிச்சாலும் பேசுவான். இப்படிதான் பேசுவானுங்க ஜானகி. ஏன்னா நல்ல சொக்கு பொடி போட்டு நல்ல மயக்கி வச்சிருப்பாளுங்க. இந்த பாருங்க, உங்க பையனுக்கு நான் சொக்கு பொடியும் போடல, இட்லி பொடியும் போடல. அவர்தான் பேசுறாரு, நீங்க அவர்கிட்டயே பேசுங்க. ஏத்தே, நீங்க ஊருக்கு வந்தீங்களா? நல்லா சுத்தி பார்த்தோமா? ஊருக்கு கிளம்பணுமான்னு இருக்கணும். இப்படியா குடும்பத்துக்குள்ள வந்து கும்மி அடிக்கிறது? ஏன் மாமா எங்க அம்மா திட்டுறீங்க? எங்க அம்மா இதுல என்ன தப்பா சொன்னாங்க? நீங்க என்ன ராஜ பரம்பரையில இருந்தா பொண்ணு எடுத்தீங்க? ஒண்ணு இல்லாத வீட்டுல இருந்தா தானே பொண்ணு எடுத்தீங்க. நான் எங்க பொண்ணு எடுத்தா உங்களுக்கு என்ன? நான் தானே அவ கூட வளர்ப்புறேன். நீங்க பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க அத்தே. டே, அவங்க உன் அத்தைடா, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. அம்மா, இவங்க வந்ததுல இருந்தே இவ்வளவு திட்டிகிட்டே இருப்பாங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? சரிப்பா, நான் உன் அழகு பொண்டாட்டிய ஒன்னும் சொல்லல, சாப்பிடுங்க. ஏய், நீ நல்ல வயிறு பச்சைக்கு தானே வந்த? நல்லா அள்ளி அடைஞ்சு சாப்பிடு. சரிதான், நான் சாப்பிடுறேன்.
நீ அவங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சு என்ன அந்த இடத்துல உட்கார வைப்பேன்னு பார்த்தா நீ அவங்க ரெண்டு பேத்தையும் சாப்பிட சொல்லிட்ட. வாரி ஏஞ்சல், இப்போ அவ சைலண்டாக இருக்கா. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அவங்க ரெண்டுத்துக்கு இடையில கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல போய் நீ உட்காந்துக்கோ. அப்படியா சொல்ற? சரி, நான் போய் மாமா பக்கத்துல போய் உட்காந்துக்கிறேன். இவ எதுக்கு இப்ப இங்க வரா? தாய் மவளும் ஏதோ பிளான் பண்ணிட்டாளுங்க போல இருக்க. எதுக்கு இங்க வந்திருக்க? என்ன வேணும் ஏஞ்சல்? இல்ல மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் இங்க உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே பேசலாம்னு வந்திருக்கேன். ஏண்டி, நான் தான் மாமா பக்கத்துல உட்கார போறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் நீ வந்து உட்கார்ற? எம்மா அமெரிக்கா பொண்ணு, நான் அவர் பொண்டாட்டி, அவர் பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன். இப்போ உனக்கு என்ன கஷ்டம்? இவ்வளவு நேரம் என்ன நீ டச் பண்ணிட்டா உட்காந்துருந்த? தள்ளி தானே உட்காந்துருந்த. நான் மாமா பக்கத்துல உட்கார போறேன்னு தெரிஞ்சுட நீ மாமாவை டச் பண்ணி உட்கார்ற. அப்போ உனக்கு என் மேல பொறாம தானே? இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? நான் அவரு பொண்டாட்டி, அவர் பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன். நீ என்ன இப்ப பேச தானே செய்யணும்? நீ இங்க என் பக்கத்துல உட்கார்ந்து பேசு. நீ எவ்வளவு பேசணுமோ பேசிக்கிட்டே இரு. என் புருஷன் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஏய், ஏன் அண்ணன் இப்ப என்ன ஆசைப்பட்டா? அவ மாமாட்ட உட்காந்து பேசுறதுக்கு ஆசைப்பட்டா. அதுல உனக்கு என்னடி குறையுது? அத்தே, உங்க அண்ணன் பொண்ணு பேச தானே செய்யணும். பேசட்டும், எவ்வளவு வேணும். அவரு உங்க பையன் காதுல செவுடா? எங்க நின்னு பேசினாலும் அவருக்கு கேட்கல. செவுடுன்னா சொல்லுங்க, நான் தள்ளி உட்கார்ந்துறேன். உங்க அண்ணன் பொண்ணு உட்கார்ந்து பேசட்டும். ஏண்டி கேப்ல என்ன செவிடுன்னு சொல்ற? எத்தனை நாள் ஆசை உனக்கு இது? இந்த பாண்டா கூட்டத்துல ஒன்னு ரெண்டு வார்த்தை உலகம் செய்யும். கண்டு காணாம இருடா. சரி, எதுனாலும் பேசிக்கோ. சரி, ஏன் சாப்பிடாம உட்காந்துருக்க? சாப்பிடு. சாம்பார் பத்தல, கொஞ்சம் நிறைய ஊத்தி சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதான் சாம்பார் கொஞ்சம் இடம். ஏண்டி இப்பதானே சண்டை போட்டு முடிச்சீங்க, அதுக்குள்ள அதை மறந்து சொர்ணக்கிட்டு போய் சாம்பார் எடுங்க சட்னி எடுங்கன்னு சொல்ற? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? யாரு என்ன சொன்னா எனக்கு என்ன? எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். நான் நல்லா சாம்பார் ஊத்தி கொல கொலன்னு பிணைஞ்சி அடிச்சு விடுவேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் பிள்ளைய அவன் பக்கத்துல உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டு நீ இப்போ உட்காந்து கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க. நான் இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்னம்மா ராசாத்தி, குழம்பு வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? அவன்கிட்ட போய் கேட்கற? நான் ஊத்துறேன் உனக்கு சாம்பாரு. என்னம்மா வாலண்டரியா வராங்க? சூரிய குடும்பி சும்மா ஆடாத. இது பண்ண போதா? என்ன பண்ணுது இந்த மைனி? அறிவு கட்டத்தனமா? அம்மாக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? அவளை ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவளுக்கு சப்ளையரா வேலை செய்யறாங்க. உங்களுக்கு என்னமா சிரமம்? நானே ஊத்திக்கிறியே. இதுல என்னம்மா சிரமம்? ஒரு சாம்பார் ஊத்துறதெல்லாம் எனக்கு சிரமமா? பரவாயில்லடி. அத்தையோட கேரக்டர் இது கிடையாது. இவ்வளவு நேரம் நடந்துக்கிட்டாங்களே, அதானே அவங்க கேரக்டர். இவங்க வாலண்டரியா இவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வராங்கன்னா சம்திங் ராங். ஐயோ, குழம்பு கையில சிந்திட்டாமா. சாரிம்மா. ஏன் அவ கையில போய் குழம்பு ஊத்தி வச்சிருக்கீங்க? ஏப்பா, யாரும் வேணும்னு ஊத்துவாங்களா? தெரியாம கொண்டு போச்சுல, உன் பொண்டாட்டி கையில பட்டுட்டுப்பா. இல்லத்தே, நீங்க வேணும்னே தான் இவ கையில குழம்பு ஊத்திருக்கீங்க. இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க, நான் நல்லா பாத்துட்டேன். ஏண்டா மைனி ஏன் வேணும்னு உன் பொண்டாட்டி கையில ஊத்த போறவ? ஏதோ தெரியாம பட்டிருக்கோம், அதுக்கு ஏன் இந்த துள்ளுறா? எல்லாரும் கூட்டு சேர்ந்துட்டு தான் என் பொண்டாட்டி அசிங்கப்படுத்துறீங்களோ? அப்போ இது உங்க 3 பேரோட பிளான். நீங்க பிளான் போட்டுதான் என் பொண்டாட்டியை இன்சல்ட் பண்றீங்க.
ஆமா, இவன் பொண்டாட்டி இன்சல்ட் பண்றதை தவிர எங்களுக்கு வேற வேலையே இல்லைல்ல. இதுல வேற பிளான் பண்ணி இன்சல்ட் பண்றோமா? ஏன்பா ரகு, நாங்க ஏன் உன் முன்னாடியே பழி வாங்க போறோம்? நீங்க இங்க வந்த உடனே பேசின டோன் வேற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பேசின டோன் வேற மாதிரி இருந்துச்சு. அப்பவே எனக்கு உங்க மேல டவுட். நினைச்ச மாதிரி அவ மேல நீங்க குழம்பு ஊத்திட்டீங்க. என்ன மாமா சும்மா குழம்பு ஊத்திட்டீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. குழம்பு ஊத்துனோன்னு உங்க பொண்டாட்டி கை என்ன அவிஞ்சா போச்சு? நல்லதானே இருக்கு. ஓ, உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா வேற இருக்கோ? டேய் கை காந்ததுடா, மத்தி பித்து பித்து பண்ணி எரியுதுடா. உங்களெல்லாம் வந்து பாத்துக்கிறேன். சரி நீங்க எழுந்துப்பா, நம்ம போய் ஃபர்ஸ்ட் உன் கைக்கு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம். கை காந்ததுன்னு சொல்லல, ஏன் தேர் அசைற மாதிரி அசைஞ்சிட்டு இருக்கா? சீக்கிரமா போலாம். ஜானகி, இவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்தா உண்மையாவே ரெண்டு பேரும் அன்பா தான் இருந்த மாதிரி இருக்காங்க. நீ என்னன்னா பிடிக்காத கல்யாணம்னு சொன்னா, எனக்கு என்னமோ அப்படி தெரியல. மைனி, அவன் நடிக்கிறான் மைனி. வெளியே ஒரு நடிப்பு, உள்ள ஒரு நடிப்பு. ஆனா அவங்க ரெண்டுத்துல ஒண்ணும் இல்ல மைனி. சரி ஜானகி, நம்ம ஏன் குழம்பிட்டு இருக்கணும்? எனக்கு ஒரு பிளான் இருக்கு. அத பண்ணுனா அவ ரெண்டுத்துக்குள்ள அன்பா இருக்காங்களா இல்லையான்னு தெளிவா கண்டுபிடிச்சிடலாம். என்னடி மாடிக்கு போனா திரும்பி அவ ரூமுக்கு போறா? என்னாச்சு இவளுக்கு? ஏம்மா எனக்கு என்ன தெரியும்? எனக்கே தெரியல. என்னடி இவ அத மாடிக்கு போனா, அதுக்கப்புறம் ரூமுக்கு போனா, இப்ப ட்ரெஸ் மாத்திட்டு வெளியே போறா. யார் வந்திருப்பா? ஒருவேளை அந்த டாக்டர் வந்திருப்பாரோ? அதாவது இந்த சிரிப்பு சிரிச்சிட்டு போறாளோ? இதை எப்படி அம்மா கிட்ட சொல்றது? தெரியலம்மா. அப்படி மாடியில போய் யாரை பார்த்தா இந்த ஓட்டம் ஓடுறா? போய் பார்க்க வேண்டியதுதான். அம்மா வேற மாடிக்கு போறாங்க, அவ வேற யாரை பார்க்க போனான்னு தெரியல. சரி நம்மளும் பின்னாடியே போய் பார்ப்போம். சாம் சார், இதுல இருந்து தான் போன் அடிச்சிங்களாங்க. உள்ள வர வேண்டியது தானே? அம்மா, நான் உள்ள வந்தா உங்க அம்மா 1008 கேள்வி கேட்கும். எனக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடும். கேள்வி கேட்டா ஏதாச்சும் உரிமையா பதில் சொல்லணும். உங்ககிட்ட இருந்து தான் எந்த சிக்னலுமே வர மாட்டுது. அப்புறம் எப்படி நாங்க உரிமையா பதில் சொல்றது? நான்லாம் உரிமை கொடுத்துட்டேன். நீங்க தான் இன்னும் கவனிக்காம இருக்கீங்க. நான் தானே அப்ப கவனிக்கல, இனிமே கவனிச்சுட்டா போச்சு. என்ன சார், காலையிலே வந்திருக்கீங்க? எதுவும் முக்கியமான விஷயமா? ஆமா, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தேன்னா வழியில இந்த டிராகன் ஃப்ரூட் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ஓனாக தான் இருந்துச்சு. இந்த பழம் பவிக்கு பிடிக்குமே, சரி அப்ப அவளுக்கு வாங்கிட்டு போய் உனக்கு கொடுக்கலாமேன்னு வந்தேன். சோ ஸ்வீட் சார். எனக்கு எந்த பழம்லாம் பிடிக்குன்னு அழகா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதான் எனக்கே தெரியுமே. நீ எங்க வீட்டுக்கு வந்தாலே டிராகன் ஃப்ரூட்டை தான் எடுத்து எடுத்து திம்ப. நான் கூட நிறைய தடவை பார்த்திருக்கேனே. சாரி சார், நான் அந்த பழத்தை மட்டும் எங்க பார்த்தாலும் என் கை ஆட்டோமேட்டிக்கா போய் எடுத்து தின்னுறேன் சார். அதனாலதான் இந்த படத்தை பார்த்தோன்னு ஓனாக வந்துச்சு. உனக்கு பிடிக்குமேன்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓ, இந்த டாக்டர் தம்பியை பார்க்க தான் இந்த ஓட்டம் ஓடுனாளா? இதையே நம்மகிட்ட சொல்லிட்டே இவ போலாமே, ஏன் மறைக்கிறா? இந்தா இதுல பழம் இருக்கு, நீ சாப்பிடு. நான் கிளம்பட்டுமா? இதுக்குள்ள கிளம்பணுமா? கொஞ்ச நேரம் நின்றுட்டு போலாம்ல. விடிந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும், மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும், முடியாத பார்வை நீ வீச வேண்டும், முழு நேரம் என் மேல் உன் வாசம் வேண்டும், இன்பம் எதுவரை நாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு நேரம்னாலும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா அப்பத்துல இருந்து உங்க அம்மா மேல இருந்து நம்மளையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு ஓகேவா? ஐயோ, அம்மா பாக்காங்களா? போச்சு போச்சு போச்சு. ஓய், ஷாக்கு குற. அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள போயிட்டு நானும் போயிடுறேன். அபி, போற போக்கே சரியில்லையே. இவன் ஏன் இந்த சார் வந்திருக்காருன்னு நம்மகிட்ட மறைக்கணும்? நம்மகிட்ட சொல்ல வேண்டியதானே? இதுல ஏதோ தப்பு இருக்கு. அந்த பையனுக்கு வேற கல்யாணம் முடிஞ்ச பையன். இதை இப்படியே விடக்கூடாது. பவிக்கு சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளைய பாத்திர வேண்டியதுதான். ஏண்டி எருமை, வாய் மட்டும் நல்ல வண்டலூர் வரையும் போதில்ல. அவங்க குழம்பு ஊத்துறாங்கன்னு தெரியுதுல, அப்படி கையை எடுக்க வேண்டியதானே?
ஏய் லூசு பையல, அவங்க என்ன என் கையில குழம்பு ஊத்துவாங்க நீ நான் கனவா கண்டேன்? சரி விடு. கை இப்போ ரொம்ப வலிக்குதா? கை வலிக்கல, என் மனசுதான் வலிக்குது. ஏன் அவங்க அப்படி பேசுனது நினைச்சா? சீ சீ சீ, அதெல்லாம் நினைச்சு நான் ஃபீல் பண்றதே கிடையாது. கூட 2 இட்லி சாப்பிடலாம்னு நினைச்சேன், அது மிஸ் ஆயிட்டல, அதான் கொஞ்சம் வருத்தம். ஆமா, உன்னை யாரு இடையில வெண்ண மாதிரி வர சொன்னது? நல்லா இருந்த சாம்பார் வர கீழே தட்டி வேஸ்ட் பண்ணிட்ட. சீ, எல்லாம் போச்சு. ஏண்டி எருமை, நான் கீழே உனக்காக டம் கட்டி எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு வந்திருக்கேன். நீ என்னன்னா இட்லி போச்சு சாம்பார் போச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஏண்டி உன் புருஷன் உனக்காக இவ்வளவு சண்டை போட்டிருக்கேன், என் மேல உனக்கு ஒரு இம்ப்ரெஸ் வரல? இம்ப்ரெஸ்லாம் இருக்குது, இருந்தாலும் எனக்கு பாதி வயிறு தான் நடந்திருக்கு, பசிக்குது இல்ல. தெரியும் தெரியும் உன்னை பத்தி. அதனால தான் நான் ஆன்லைன்ல பீஸா ஆர்டர் பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வரும், வந்து வாங்கி சாப்பிடு. சூப்பர் புருஷா, இப்படிதான் அப்பப்போ எனக்கு என்னென்ன வேணும் நீ பார்த்து பார்த்து பண்ணு. நான் மட்டும் உனக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்றேன், நீ மட்டும் எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பண்ணிராத. உனக்கு என்னடா வேணும்? உனக்கு தான் எல்லாமே இருக்குதே. கேக்குற கேள்விய பாரு, உனக்கு எல்லாம் தெரியும்டி, ஆனா தெரியாத மாதிரி நடிப்ப. புரியுது புரியுது, அதுக்கெல்லாம் நேரம் காலம் இருக்குல்ல, அப்போ உனக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்து பண்ணுறேன், ஓகேவா? பார்த்து பண்ணுவா. பண்றேன். நிலம் விட்டு நிலவுக்கு போவோம் இனி அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயிலே சரசங்கள் பயிலே மோகங்கள் ஆரம்பமே.